ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, வெங்காயம், வெந்தயம், தேங்காய், காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியா பவுடர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் அரைச்ச விழுது அதோட கூடவே தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அரிஞ்சு வச்சுருக்கிற முருங்கைக்காய் துண்டுகள், மாங்காய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்ப லைட்டாக மூடி போட்டு கொஞ்சம் கேப் வேணும் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி ஊற்றிட்டு குழம்ப நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன்களை இதில் சேர்த்துடலாம். எல்லா மீனையும் போட்டுட்டு மீனெல்லாம் மேலே இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கரண்டி வச்சு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீன் வெந்து வந்திருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிப்பை கொட்டிட்டா டேஸ்டியான மீன் கறி தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.